தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் சரஸ்வதி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு வசு ஃபோன் பண்ண உடனே தமிழ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குறாரு. என்னை மன்னிச்சிரு மயில், நான் தான் நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்கல, நான் உண்மையில அவ்வளோ கோபத்தில் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்னு எனக்கே தெரியாமல் எனக்குள்ளே அந்த ஆம்பளை திமிர் இருந்திருக்கேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு உண்மையில் இருக்கிற கோபம்லாம் போயிடுச்சு மயில் அப்படின்னு சொல்கிறாரு. நான் தாங்க உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன், நான் இனிமேல் அந்த வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி. உனக்கு பிடிச்ச வேலையை நீ எதுக்காக விடணும், நீ அந்த வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாரு தமிழ். கேட்டு சரஸ்வதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாளைக்கு எபிசோடில் வசு சரஸ்வதிகிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாடி ஏறும்போது கால் தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. வசுவோட சத்தம் கேட்டதும் அவங்களுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு சரஸ்வதி புரிஞ்சுக்கிறாங்க. வீட்டில் யாருமே இல்லை, வசு மட்டும்தான் தனியாக இருக்கிறாங்க. சரஸ்வதி இப்போது கோதை வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே வசு மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. சரஸ்வதி வசுவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. விஷயம் கேள்விப்பட்டு கோதை, சந்திரகலா, கார்த்திக் எல்லாருமே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க அவங்க கீழே விழுந்து அடிபட்டதில் பிளட் நிறைய லாஸ் ஆயிடுச்சு, இப்போ அவங்களுக்கு பிளட் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரஸ்வதி உடனே எனக்கும் அவளுக்கும் ஒரே பிளட் குரூப் தான், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரஸ்வதி இப்போது வசுவுக்கு பிளட் டொனேட் பண்ணுறாங்க. வசுவுக்கு இப்போ நல்லபடியாக டெலிவரி ஆயிடுது. சந்திரகலாட்ட குழந்தை கொண்டு வந்து டாக்டர் கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சந்திரகலா சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறத விட சரியான நேரத்தில் வசுவை கூப்பிட்டு வந்து ரத்தமும் கொடுத்தாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சரஸ்வதியை காமிக்கிறாங்க. சந்திரகலா இப்போது அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து சரஸ்வதி கையில் கொடுக்குறாங்க. தெய்வம் மாதிரி வந்து சரியான நேரத்தில் என்னோட பொண்ணையும் குழந்தையும் நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சந்திரகலா சொல்கிறாங்க. கார்த்திக் சரஸ்வதியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்கிறாரு. கோதையுமே கண் கலங்கி நிற்கிறாங்க. கோதை மனசு மாதிரி சரஸ்வதியை மறுபடியும் ஏற்றுப்பாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.